ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரத்திலிருந்து நம்முடைய பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே சில புதிய மாறுதல்களை செய்திருக்கிறோம். அந்த மாறுதலின் அடிப்படையில் நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலிருந்து என்னுடைய செய்தி வேலைக்கு முன்னால் வரைக்கும் ஒரு குழுவினர் ஆராதனை பொறுப்புகள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு சபையில் எப்படி ஆராதனை நடக்குமோ அதே போல் ஒரு ஆராதனை நேரம், ஒரு ஜெப நேரம், ஒரு சின்ன தியான பகுதி, இதெல்லாவற்றை சேர்த்து ஒரு ஆராதனையாக நடத்துகிறாங்க. இந்த வாரம் சென்னையை மையமாக வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் இயேசுவின் கரம் ஊழியர்கள், அவங்க எல்லாருக்கும் தெரியும், சகோதரர் ஜேம்ஸ் ஸ்வர்ணராஜ் அவர்களுடைய குழுவினர். அவங்களுக்கு சென்னையில் ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் சென்னையை சுற்றிலும் கர்த்தருடைய எழுப்புதலுக்காக சென்னையை ஆயத்தப்படுத்துகிற பணியில் தீவிரமாக வேலை செய்கிறாங்க. மாத்திரல்ல, பல வருடங்களாக நம்முடைய ஊழியத்தோட நெருங்கின தொடர்பு வைத்து கர்த்தர் பேசின வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த பல திட்டங்களை சென்னை பகுதியிலே நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய குழுவில் நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களும் சமீப காலமாக அவர்களுடைய குழுவின் இருக்கிறவங்கள ஒன்றா சேர்த்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஆராதனை செய்வதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இது ஒரு சபை அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவின் கரம் ஜெப ஊழியத்தை சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பிரசங்க பீடம் நிகழ்ச்சியின் ஆராதனை பகுதியை பொறுப்பெடுத்து கொள்ள போகிறாங்க. நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து கேட்கணும். ஆராதனையோடு நீங்களும் உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் தேவனை ஆராதிக்கிறதில் உண்டாகிற ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தையும் நிரப்புகிறதை உங்களால் பார்க்க முடியும். வாங்க ஆராதனை பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாராகிய உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்ம இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி, ஆண்டவரே உம்முடைய அன்பின் திருக்கரத்தினால ஆண்டவரே நீர் எங்களை பொறுப்படுத்தி கொண்டு ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி வருகிற அன்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பாடி துதிக்கும்படிக்காய், ஆண்டவரே ஆராதனையை செலுத்தும்படிக்காய் கர்த்தராகிய தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே முதலாவது அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தி, ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே அது உன்னதமான தேவனுடைய நாமம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தொழுது கொள்ளும்படிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற எல்லா ஆராதனைகளையும் எல்லா பாடல்களையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் நீர் அந்த ஆராதனையிலே மகிமைப்படுவீராக. அங்கே ஜெபிக்க போகிற ஜெபங்கள், ஆண்டவரே கேட்க போகிற செய்திகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீங்க எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய அன்பின் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமா ஆண்டவரே, ஜெபத்திற்கு விரோதமா ஆண்டவரே, செய்திக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளும் இந்த ஆரம்ப வேளையிலேயே உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இப்போ ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்கிற நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன்.
உணர்ந்து சொல்லுமா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுமா. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. உணர்ந்து சொல்லுமா. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் நீரோ வாக்கு மாறாதவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உணர்ந்து சொல்லுமா. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. உணர்ந்து சொல்லுவோமா. இந்த சிருஷ்டித்த தேவனவர் உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. சொல்லுமா. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இயேசு நீர் ஒருவரே போதும் ஆண்டவரே. உணர்ந்து சொல்லுமா. என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இயேசுதான் எந்தன் உயிர். ஆமென். இயேசு எந்தன் ஜீவன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. உணர்ந்து சொல்லுமா, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலம், நீங்கள் அடைக்கலம், என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. உணர்ந்து சொல்லுமா, எங்க நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று பாடுவோமா? சிங்கத்தின் மேல் நடந்து வாலு சார்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆமென். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. அவர் சேட்டையின் கீழ், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். உன்னதமான மறையில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள். ஆமென். கர்த்தர் நம்மை சிறைகளால் மூடி மறைத்துக் கொள்கிறோம். ஆமென். தம் சிறகுகள் மூடுவார். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, கர்த்தரை ஆராதிப்போமா? ஆமென். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே. ஆமாண்டவரே சொல்லுமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மகியே மகிமை. என்னை தேடி வந்து
மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டா. அவருக்கே துதிகள மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையா இருக்கிற தேவன் உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கர்த்தரை முழு இருதயத்தோடு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே நீர் நேசர் ஆண்டவரே, உங்களுடைய பாதபல வந்திருக்கிறோம், பாடி துடிக்க வந்திருக்கிறோம் சொல்லி கர்த்தரை நோக்கி பாடுவோமா, கர்த்தரை நோக்கி துதிப்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சொல்லுமா. அடைக்கலமே
அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் பலியானீர், எங்கள் பாவங்களை சுமந்தீர், உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஆண்டு சமையல் அப்படியே பாடி ஆராதிப்போமா. ஆண்டவரே நாங்கள் கரங்களை ஒப்புக்கிறோம்னு சொல்லி கரங்களை தட்டி பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 அன்று எங்கள் பாடல் வேளையை எங்கள் ஆராதனை வேளை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்டு விடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆமே. நம்ம அடுத்ததாய் சங்கீத பகுதியை கடந்து போக போறோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை.
கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களிக்கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிக்கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன் என்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்ற சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் சில பகுதிகளை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 13 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து எதுவரைக்கும் நான் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிற வரைக்கும் சத்துரு நம்மேல் தன்னை உயர்த்தி காண்பித்து கொண்டே இருப்பான். இந்த வேதாகம பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஹவு லாங்? எவ்வளவு காலம்? எல்லா மனிதனுக்கும் உண்டாகிற ஒரு பொதுவான கதறுதல் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. A common cry for the human being. எல்லாரும் பார்த்து கர்த்தரை பார்த்து கேட்கிற கேள்விதான். ஒவ்வொரு மனிதனும் தான் வேதனையாக இருக்கும்போது உள்ளத்தில் எழும்புகிற ஒரு கேள்வி. மனிதனுக்கு உண்டாகிற சலிப்பு நிமித்தமாய் கர்த்தரை நேரடியாகவே பார்த்து தாவீது கேட்கிறான்: கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? கர்த்தருடைய முகம் தாவீதுக்கு மறைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிற காரியம் என்னது என்பதை பார்த்து இன்றைக்கு நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு அநேகர் கர்த்தரை பார்த்து கேட்கிற கேள்வி: ஏன் கர்த்தாவே, ஏன் என்னை மறந்து விட்டீர்? எதுவரைக்கும் இந்த சூழ்நிலை ஒரு மனிதர் ஏற்படுது என்றால், பல நேரங்களில் நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனை வரும்போது கர்த்தர் தமது முகத்தை மறைத்து விட்டாரோ என்று சொல்லி கலங்கி கர்த்தரை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி நாம் பல முறை பார்த்துருப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும். இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்குமானால், தேவன் நம்மை மறப்பதற்கு, கர்த்தருடைய முகத்தை மறைப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? அந்த காரணம் என்னது என்பதை பார்ப்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை படிக்க கேட்போம். ஆதலால் இதோ, நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு, மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம், மறக்கப்படாத நித்திய நிந்தை, நித்திய இலட்சை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன். இது நடப்பது காரணம் என்ன? கர்த்தர் தேசத்தை மறக்க காரணம் என்ன? கர்த்தர் தன் ஜனங்களை மறக்க காரணம் என்ன? எதுவரைக்கும் இந்த பொல்லாப்பு தேசத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் வந்து நடக்குது என்றால், நம் படுகிற போராட்டங்கள், பாடுகள், எதுவரைக்கும் என்ற வார்த்தை 4 முறை தாவீது, ஆண்டவரே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் முகத்தை மறைப்பீர்? எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று 4 முறை கேட்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் எதுவரைக்கும் இப்படி இருக்கும் என்றால், எதுவரைக்கும் இப்படி இருக்கும் என்றால், இதோ பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி கர்த்தருடைய ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள், கள்ள உபதேசங்களையும் கள்ள தீர்க்கதரிசனங்களையும் கள்ள ஆராதனையும் கள்ள ஊழியங்களையும் செய்கிறவர்கள் இருக்கிற வரை, இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் இருந்து கர்த்தருடைய ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற வரைக்கும் இப்படிப்பட்ட தீமைகள் தேசத்தில் நடக்கும். நான் தேசத்துக்கு என் முகத்தை மறைப்பேன், உங்களுக்கு என்னுடைய முகத்தை மறைப்பேன். இப்படிப்பட்ட தீமைகள் எப்போது அகற்றப்படுகிறதோ அப்போது என் முகத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு வசனமாய் கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். அதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தீமைகள் நடக்க காரணம் என்ன என்று பார்ப்போமானால், கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசித்த காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். தேசத்தில் பொய்யான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்கதரிசனங்களினாலே, இருதயத்தில் வஞ்சகத்தை தீர்க்கதரிசனங்கள் சொல்லுகிறதுனாலே, கர்த்தருடைய ஜனங்கள் பாகால் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மறக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை மறக்கிறார். கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுவது என்பதை
எரேமியா 23ஆம் அதிகாரம் 24 32 வரைக்கும் உள்ள வசனங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் மறக்கும் வண்ணமாய் தேவனை முன்னிலைப்படுத்தாதபடிக்கு உலகத்தின் காரியங்களை, செழிப்பு உபதேசங்களை, கர்த்தருடைய கிருபை என்ற பெயரில் தவறான காரியங்களை வெளிப்படுத்தி, முதலாவது கர்த்தருடைய நாமத்தை மறக்க வைப்பது, இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தை மறைப்பது. கர்த்தருடைய நாமத்தை மறப்பது ஒன்று, இன்னொன்று கர்த்தருடைய நாமத்தை மறைத்து தங்களை முன்னிலைப்படுத்தி காண்பிக்கிற பொய்யான தீர்க்கதரிசி நிமித்தமாய் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை மறப்பது என்பது கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஜனங்களை வேறு பக்கமாய் தன்னுடைய சுய காரியத்தை விளம்பரப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி காண்பிக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறபடினாலே கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது. முதல் கர்த்தருடைய நாமத்தை மறக்க வைப்பார்கள், இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தை மறக்கும்படி செய்வார்கள். இந்த ரெண்டு காரியத்தின் நிமித்தமாய்தான் கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. நமக்கும் கர்த்தருக்கும் இடையாக ஒரு பிரிவினை உண்டாக்கி, ஒரு இடைவெளி உண்டாக்கி, அது நிமித்தமாய் தீமையான காரியங்களை தேசத்தில் அனுப்பி கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஜனங்களை கர்த்தருடைய பக்கத்தை விட்டு வேறு பக்கமாய் திருப்புகிறனால கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எரேமியா 23ஆம் அதிகாரம் முழுதுமாய் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை அனுப்பாதிருந்தும், கர்த்தர் அவர்கள் கற்பிக்காமல் இருந்தும், ஜனத்துக்கு பிரயோஜனமானவைகள் அவர்களை கரத்தில் இல்லாதிருந்த போதும் அவர்கள் தங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் என்றும், தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் மறைக்கும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட மனித நிமித்தமாய் கர்த்தர் நாமம் மறைக்கப்படுகிறது என்று பார்ப்போமானால், எரேமியா 2:32, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கு மறந்து போன நிமித்தமாய் கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மணவாட்டி திருமண காரியத்துக்கு போகும்போது திருமண வஸ்திரத்தை தரித்து கொண்டு கடந்து போவாள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ கர்த்தருடைய நாமத்தை மறந்து போய் பல நாட்கள் தேவன் அறியாதபடிக்கு அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்கிறது. இரண்டாவது காரியம், ஏன் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுது என்றால், கர்த்தரை நாம் பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய வேதத்தை அந்நிய காரியமாய் பார்க்கும்படிக்கு ஜனங்களை நிர்பந்தப்படுத்துகிற ஊழியர் நிமித்தமாய் வேதத்தை வாசிக்காதபடிக்கு, தியானிக்காதபடிக்கு அவர்கள் தேவனை விட்டு வழி விலக வைக்கப்படுற காரியங்கள். தேவனை மறக்கும்படியான இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் முதலாவது வேதத்தை அந்நிய காரியமாய் மாற்றுவது, இரண்டாவது வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, தியானிக்க முடியாதபடிக்கு அவர்களை தேவனிலிருந்து பிரித்து விடுவது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்தேன். கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியாதபடிக்கு அவர்கள் வேதத்தை மறந்தபடினாலே கர்த்தரும் அவளை மறந்து விட்டார். மூன்றாவது காரியம், ஏன் கர்த்தர் நம்மை மறக்கிறார், ஏன் கர்த்தருடைய முகம் நம்ம மறைக்கப்படுது என்று பார்ப்போமானால், கர்த்தர் எப்படிப்பட்ட மறப்பார் என்று வேதம் சொல்கிறது. யார் கர்த்தர் நிலையிலிருந்து விலகி போவார்கள், யாருக்கு தம்முடைய முகத்தை கர்த்தர் மறைப்பார்? பாவத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும். நாம் பாவத்தில் இருக்கும்போதும் பாவத்தை தொடர்ந்து செய்யும் போதும் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படும் என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை படிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் எதுவரைக்கும் முகத்தை மறைப்பாராம்? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் கர்த்தர் முன்பாக நடுவாக வந்து இருக்கும்போது ஒரு பிரிவினையை நமக்கும் கர்த்தர் ஏற்படுத்துகிறபடினாலே அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. அதனால்தான் தாவீது சொல்கிற, ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு விட்டால், கர்த்தர் முகத்தை மறைத்து விட்டால் எப்படிலாம் என்னென்ன காரியம் நடக்கும் என்பதை அந்த வருகிற 13:4ஆம் வசனத்திலிருந்து தாவீது சொல்கிறார். என் சத்துருக்கள் என் மேல் பலன் கொள்வார்களே, என் மேல் தன்னுடைய பலத்தை உபயோகிப்பார்களே, மரணங்களை தொடர்ந்து பிடிக்குமே, ஆண்டவரே என்னுடைய பகைஞர் சந்தோஷப்படுவார்கள் என்று தாவீது கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுவதனாலே இப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தி சொல்கிறார். இது நிமித்தமாய் தாவீது சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு துக்கிக்கிறார்.
ஆனால் துக்கத்தோடு அவர் இருந்து விடவில்லை. அடுத்த காரியத்தை தாவீது செய்த பாருங்க. நான் கர்த்தரை எப்படி நோக்கி பார்க்க முடியும், பிரிவினை உண்டாகிற காரியம் நடக்கும்போது கர்த்தருடைய முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து அவன் அப்படி இருந்து விடவில்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படியாய் முற்படுகிறார். சங்கீதம் 13:5 சொல்கிறது, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. நம்முடைய பாவங்கள் செய்து கர்த்தருடைய விலகி போயிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் மன்னிக்கிறவர், கர்த்தருடைய இரக்கம் மகா பெரிதாக இருக்கிறபடினாலே நான் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்லி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறபடினாலே, அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினாலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்றைக்கு நாம் அநேகர் அப்படிதான், பாவத்தை இருந்து விட்டோம், இனி கர்த்தர் நம்மை பார்க்க மாட்டார். பாவத்தை பார சுத்த கண்ணர் தான், ஆனால் பாவிகளை தள்ளாத ஒரு நேசர். அதனால தாவீது பாரு ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்றான், ஆண்டவரே நீர் கிருபை நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் தயவுள்ளவர். ஆண்டவரே நாம் சமூகத்தில் விண்ணப்பத்தோடு காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அங்கே நிற்கிறான். எப்போதுமே பாருங்க, கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரை அண்டி இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய பழைய பாவங்களை பார்க்கிற தேவன் அல்ல, அதை மறந்து மன்னித்து திரும்ப நம்ம அணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை போராட்டம், நிந்தை, அவமானம், பாடு வரும்போது, கர்த்தருடைய காரியத்தை செய்ய வரும்போது, நம்ம ஒரு நெருக்கங்கள் வரும்போது, ஊழியம் செய்ய வரும்போது, பாடுகள் வரலாம், வேதனை வரலாம், நிந்தைகள் வரலாம். அப்படி வரும்போது அது கவலைப்பட்டது குறித்து சோர்ந்து போய் கலங்கி விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பிலிப்பியர் 4:6 சொல்கிறபடி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருக்கு விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தாலும் வேணுனாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் பாருங்கள், தாவீது தன் பிள்ளைகள் தன் மனைவியோடு கடந்து வரும்போது சத்துரு வந்து அவளை கொள்ளையிட்டு கொண்டு போயிடறாங்க. 1 சாமுவேல் 30 உடனிருந்த ஜனங்கள், யூத ஜனங்களோடு இருந்தவர்கள், அவருடைய மனைவி பிள்ளைகளும் போய்விட்டார்கள். தாவீது மனைவி பிள்ளைகளும் கொண்டு போகப்பட்டார்கள். கொண்டு போனவனை எல்லாரும் கலங்கி மன கிளேசப்பட்டு அந்த இடத்துல அழுது புலம்பும் போது உடன் இருக்கிறவர்கள் தாவீது விரோதமாய் கல்லெறிகிறார்கள். அப்போது தாவீது உடனே சஞ்சலப்பட்டு, ஏன் ஆண்டவர் இப்படி செய்து விட்டீர், ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லி அவர் மறுதலித்து போகவில்லை. அவர் மறந்து போயிடலாம் ஆண்டவர் என்று சொல்லி அவர் ஓரமாக உட்கார்ந்து அவர் கண்ணீர் வடிக்கவில்லை. வேதம் சொல்கிறது, தாவீது ஒரு காரியத்தை செய்தார். தாவீது நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எனக்கு எவ்வளோ போராட்ட நிந்தையில் வந்தாலும் வேதம் சொல்கிறது, பிரச்சனை இருக்கிறது, போராடுற, ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது திரும்ப முன்னேறி போய் ஆண்டோட பார்த்து, ஆண்டவரே நான் இடத்துல கடந்து போகலாமா என்று ஆண்டவரை கேட்கிறார். ஆண்டு சொல்ல, நீ கடந்து போ, நான் அதை திருப்பிக் கொள்வேன். நான் ஆண்டவர் கேட்கும்போது கர்த்தர் சொல்லி, திருப்பிக் கொள்வாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் சொல்லி கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளுக்கு வெறும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் வாக்குத்தத்தங்களை அருள் தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று சொல்லி, இதோ கல்லெறிய நேரத்தில் கூட கர்த்தருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டாள். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் யாருக்கு முகத்தை மறைப்பாலும் பார்த்தோம், பொய்யான தீர்க்கதரிசிகளை சொல்லி ஜனங்களை வழிவிலக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும்படி, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கும்படி செய்கிற ஜனங்கள் முன்பாக கர்த்தர் முகத்தை மறைப்பார். ஆனால் கர்த்தர் யாருக்கு இரக்கம் பாராட்டுவார், யார் கர்த்தர் தங்கள் முகத்தை மறைக்காமல் இருப்பார் என்று பார்ப்போமானால், ஜெபிக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவருடைய கட்டளை பிரமாணங்களை கைக்கொள்ளுவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவிக்கொள்வர்களுக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார் என்பதை ரோமர் 8:28 சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்படியானால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தரில் அன்பு கூறலா இருந்தாங்க. அழைக்கப்பட்ட அநேகர் இருப்பாங்க, ஆனால் அன்பு கூறலா இருக்கிறாங்களா? எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு அன்பு செலுத்தும்படி, எல்லா நிலையிலும் பாடுகள் வேது நிந்தில் வரும்போதும் கர்த்தருக்கு அன்பு செலுத்துகிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய காரியத்தை நிலையில் வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு சித்தத்தை செய்வர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 49:14-15 வரைக்கும் சொல்வது, சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகள் இறங்காமல் தன் பாலிலே மறப்போல ஒருவேளை
அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய சித்த செய்கிறவர்களுக்கு, நன்மையான கர்த்தர் வரும் என்று படத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை சித்த செய்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய அழைப்புக்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளுக்கு, அவர் பரம தரிசனத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அளிக்க வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் எப்போது முகத்தை மறைப்பார்? எப்போது கர்த்தருடைய முகம் மறைக்கப்படும் என்றால், தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காத அசட்டை பண்ணுறவங்களுக்கு தான் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படும். ஆனால் கர்த்தருடைய முகம் யாருக்கு முகம் காட்டப்படும் என்றால், யாருக்கு கர்த்தருடைய முகம் வெளியரங்கமாக இருக்கும் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு நன்மையாக முடியும். ஆண்டு சொல்ல பாருங்க, பாவங்கள் செய்த போதும் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கிருபைக்கு இறக்கத்தை காத்திருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 13:1-6 வரைக்கும் பார்க்கும்போது அவர் பாருங்க, அவர் சொல்லும்போது தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பில் இறுதி கர்த்தர் ரட்சிக்க வல்லவர், அவர் ரட்சிப்பார் என்று நம்பி அவர் என்னை காத்துக்கொள்வார் என்று நம்பி அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடு என்று சொல்லி கடைசியாக கர்த்தரை நன்றியோடு துதித்து அவரை பாடி முடிக்கிறார். எவ்வளோ பெரிய அருமையான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த நிலையில் கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தை செவி கொடுக்கும் போது கர்த்தர் முகத்தை வெளிப்படுத்தி அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கின்ற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தர் நன்றி சொல்லும். இந்த வேளையிலே கர்த்தர் சங்கீத பகுதி ஆசீர்வதி கொடுத்ததற்காய் கர்த்தர் நன்றி செலுத்தும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம சில காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, இது கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறபடினால கிறிஸ்து பிறப்பின் அவசியத்தை அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்து பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கடந்த வாரத்திலையும் இதே காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபித்தோம். இன்றைக்கும் அந்த கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தையும் அவசியத்தையும் அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், கிறிஸ்து பிறப்பிற்கும் சபைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே இழந்து போனதை தேடவும் ஜனங்களை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தாராம். பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படணும். அது யாருடைய வேலை அப்படின்னா, சபையினுடைய பிரதானமான ஒரு பணி அதுதான். அப்போது சபையானது இந்த திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பணும். சபைக்கு ஒரு பெரிய பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிற சபைகள் இந்த நாட்களில் எழுப்பப்படணும். ஆதி திருச்சபையில் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபைகளை சேர்க்கப்பட்டாங்க. ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் உண்டானதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த கடைசி நாட்கள்லையும் சபைகள் மூலமாக திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே மெய்யான தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அன்றைக்கு இயேசு பிறந்தது போல இன்றைக்கு ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களுடைய இருதயத்திலையும் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அந்த மாபெரும் எழுப்புதல் சபைகள் மூலமாய் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அந்த வைராக்கியம், பரிசுத்தம், அந்த அபிஷேகம், வல்லமை எல்லாமே நாளுக்கு நாள் சபைகளில் குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே மீண்டுமாய் திருப்பப்பட்டு சபை உயிர்மீழ்ச்சி அடைந்து சபை எழும்பி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற சபைகளாகவும், கர்த்தருக்கென்று கிரியை செய்கிற சபைகளாகவும், கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற சபைகளாகவும் கர்த்தர் சபைகளை மாற்றணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாபெரும் எழுப்புதல் வர முடியாதபடி இருக்கிற பெரிய தடை என்ன அப்படின்னா, ஜனங்கள் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்க முடியாதபடி இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிற நிறைய தடைகள், நிறைய சபைகளை நம்ம பார்க்குறோம்ல. பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள், கள்ளத்தனமான ஆராதனைகள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத ஆராதனைகள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தாத பாடல்கள், அப்படிப்பட்ட நிறைய அருவருப்பான காரியங்கள் பலிபீடத்தில் துணிகரமாய் நடப்பதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் கள்ளத்தனமான உபதேசங்கள், கள்ளத்தனமான வார்த்தைகள், ஜனங்களை குழப்புகிற வார்த்தைகள், ஜனங்களை இயேசுவுக்கு பக்கமாய் திருப்ப முடியாதபடி இருக்கிற வார்த்தைகள் இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் போதிக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இந்த தடைகள்லாம் உடைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம்
16வது வசனம் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு சில ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்னும் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படாம எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இயேசுக்கு பக்கமா திருப்பப்படணும். அப்போ சபையானது இந்த சுவிசேஷம் என்கிற அந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு போகணும். சபை வெளிச்சமா இருக்கணும். அந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள கடந்து போகணும். இந்த சுவிசேஷ வெளிச்சம், கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம், கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படணும். சபை மூலமாய் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த சுவிசேஷ வெளிச்சம் கிராமங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள, சபைகள் மூலமாய் பலமாய் அந்த சுவிசேஷ வெளிச்சம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் கலாத்தியர் 4:19 சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ சபையானது விசுவாசியின் இடத்துல கிறிஸ்துவானவர் உருவாக்கப்படணும். அதாவது ஜனங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்படணும். கிறிஸ்துவின் நிறைவான பூரண வளர்ச்சிக்கு நேராய் சபை கடந்து போகணும். சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், விசுவாசிகள் பூரண வளர்ச்சிக்கு நேராய் உருவாக்கப்படணும். கிறிஸ்து அவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் உருவாக்கப்படணும். பரிசுத்தத்தில், நீதியில், பரலோகத்தின் சாயலாய் இயேசு கிறிஸ்துவின் சாயல் அவர்களுக்குள்ள உண்டாகணும். அப்படிப்பட்ட சபைகளாய் கர்த்தருடைய ஜனங்களை நம்ம மாறணும். ஆமென். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள், பரிசுத்தம், நீதி, இது போன்ற காரியங்கள் சபைகளுக்குள்ளும் சபைகள் ஜனங்களுக்குள்ளும் காணப்படணும். அப்படி நம்ம காணப்படும் போது தான் கிறிஸ்து பிறந்த நோக்கம் நிறைவேறும். ஆமென். இந்த காரியத்தை கேட்ட நாம இப்போ ஒவ்வொரு காரியமா சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே கிறிஸ்து பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து பிறப்பிற்கும் சபைக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தின் சபைகளும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மூலமாய் அந்த கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் நிறைவேறும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பலத்த கரம் எங்கள் சபைகள் மேல இறங்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை எங்கள் சபைகள் மேல கடந்து வரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் மூலமாய் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆதி திருச்சபையில காணப்பட்ட அதே வைராக்கியம் ஆண்டவரே, அதே பரிசுத்தம் ஆண்டவரே, சத்தியத்தை குறித்து இருக்கிற அந்த வாஞ்சை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபைகளை சேர்க்கப்பட்டது போல ஆண்டவரே, அந்த மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே இந்த நாட்களிலோ எங்கள் சபைகள் மூலமாய் உண்டாகும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி திருச்சபையில் இருந்த அந்த பரிசுத்தமும் வைராக்கியமும் அபிஷேகமும் வல்லமையும் இந்த நாட்களில் சபைகள் மேல ஊற்றப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி கால எழுப்புதலுக்கென்று எங்கள் சபைகள் ஆயத்தமாகட்டும் சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம இருக்கிற சகோதரரோடு இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்து பிறந்ததற்கும் ஆண்டவரே தகப்பனே சபைகளுக்கும் அப்பா தகப்பனே சம்பந்தம் இருக்குது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி திருச்சபையில் இருந்து அதே தோற்றம் ஆண்டவரே, அதே கிரியைகள் ஆண்டவரே, அதே விதமான காரியங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் சபைகளிலே காணப்பட வேண்டும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகள் மேல கர்த்தருடைய வல்லமை பலமாய் கடந்து வருவதாக. கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் சபைகள் மேல அது பலமாய் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஆதி திருச்சபை நாட்களிலே ஜனங்கள் எப்படி ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே சபையில சேர்க்கப்பட்டாங்களோ ஆண்டவரே, அந்த சத்தியம் அவங்களை எப்படி உருவாக்கினதோ, பரிசுத்தத்தை குறித்து ஒரு பயம் எப்படி அவங்க இருதயங்களுக்குள்ள உண்டாக்கினதோ அதே போல் ஆண்டவர் இந்த நாட்களிலே நடைபெறணும். கர்த்தருடைய வல்லமை அது பலமாய் வெளிப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய புயம் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் வல்லமை ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் சபைகள் மேல அது பலமாய் ஊற்றப்பட வேண்டும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதே போல இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. அந்த எழுப்புதல் வர முடியாதபடி சபைகளை காணப்படுகிற தடைகள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பாமல் தனக்கு நேராய் திருப்புகிற காரியங்கள் இன்றைக்கு சபைகள் ஆண்டவரே, அநேக சபைகள்ல ஆண்டவரே நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள், கள்ள ஆராதனைகள், பலிபீடத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் அருவருக்கிற ஆண்டவரே பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிற இப்படிப்பட்ட கள்ள ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபைகளை விட்டு வெளியேறும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சபைகள் உயிர்ப்பிக்கப்பட முடியாதபடி, ஜனங்கள் உருவாக்கப்பட முடியாதபடி, ஜனங்கள் எழும்ப முடியாதபடி, சபைகள் கர்த்தருக்கு நேராய் ஆண்டவரே நடத்தப்பட முடியாதபடி இருக்கிற இப்படிப்பட்ட தடைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை எங்க தேசத்தின் சபைகள் மேல இறங்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலிபீடத்தை சுத்திகரிங்க, ஆராதனையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தேவன் விரும்புகிற ஆண்டவரே சுகந்த வாசனையான பலிகள் எல்லா சபைகளும் ஏறெடுக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய சுத்திகரிப்பு சபைகளுக்குள்ள உண்டாகட்டும். அசுத்தங்கள் கலைந்து போகட்டும் சொல்லி, சபைகளில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட்டும் சொல்லி, ஆராதனையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம மத்தியிலே சகோதரரோடு இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சபைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் சபைகளில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடைபெறும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய ஒவ்வொரு பலிபீடத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே அவங்களை வழிமாற பண்ணுகிற உபதேசங்கள், அவர்களை தகப்பனை வழிமாற பண்ணுகிற கள்ள ஆராதனைகள் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்கள் சபைகளிலிருந்து முற்றிலுமாக மாற்றப்படட்டும். தேவன் விரும்புகிற ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் தகப்பனே கடந்து வரும்படிக்காக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய இந்த நாட்களில் ஜனங்கள் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரை வழிமாற பண்ணுகிற காரியங்கள் முற்றிலுமாக மாற்றப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே தகப்பனே ஒவ்வொரு சபைகளையும் தேவன் விரும்புகிற ஆராதனை ஏறெடுக்கப்படும்படிக்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அன்றைய இந்த பரலோகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைக்கு ஒப்பான ஆராதனைகள் அன்றைய இந்த நாட்கள்ல எங்க சபைகள்ல ஏறெடுக்கும்படி தகப்பனே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்காக அன்றைய தேவனை காண்பிக்கத்தக்க ஆராதனைகள் ஏறெடுக்கப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய தகப்பனை கர்த்தரிடத்துல சேர்க்கிற உபதேசங்கள் இந்த நாட்கள்ல ஒவ்வொரு சபையின் பலிபீடங்கள் ஏறெடுக்கப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசையாய் தகப்பனே ஒவ்வொரு சபைகளின் பலிபீடத்தையும் தகப்பனே கர்த்தர் தாமே சுத்திகரிக்கும்படிக்காக தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஏறெடுக்கப்படும்படிக்காக உம்முடைய கரங்கடல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா, எங்க ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதே போல இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சுவிசேஷம் என்கிற அந்த வெளிச்சம், சுவிசேஷங்கிற அந்த வார்த்தை எல்லா ஜனங்களுக்குள்ள கடந்து போகணும், எல்லா ஜனங்களுக்குள்ள கடந்து போகணும். இருள் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகள் ஆண்டவரே அப்பா வெளிச்சமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள கடந்து போன ஆண்டவரே, திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சுவிசேஷங்கிற அந்த வெளிச்சம் கிராமங்களுக்குள்ள பட்டணங்களுக்குள்ள கடந்து போகணும் ஆண்டவரே. சபை மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. சபை மூலமாய் ஆண்டவரே இந்த சுவிசேஷங்கிற வார்த்தை, கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்குள்ள பிரசங்கிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை எங்கள் சபைகள் மேல இறங்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா ஆண்டவரே அநேக ஜனங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே கிறிஸ்து பிறக்கிற அந்த மாபெரும் எழுப்புதலுக்கு நேராய் சபைகள் நடத்தப்படணும் ஆண்டவரே. சுவிசேஷங்கிற வெளிச்சம் சபைகள் மூலமாய் கடந்து போகணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம சகோதரோடு இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். அப்பாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவரே அப்பா இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் ஆண்டவரே. எங்கள் மந்தையில் இல்லாத ஆடுகள் அநேகம் இந்த பூமியில் இருக்கிறதே ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் மந்தைகளில் ஆண்டவரே உம்முடைய சபைகளில் சேர்ப்பதற்காகவே ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு வந்தீங்களே ஆண்டவரே. அந்த காரியங்களுக்காக தான் சபைகள் ஏற்படுத்தப்பட்டதே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்ட சபைகளாய் ஆண்டவரே இன்றைக்கு வழிமாறி போய்கொண்டிருக்கிற மந்தைகள் ஆண்டவரே அப்பா இருளில் இருக்கிற என் ஜனங்களை சபைகளின் சேர்க்கக்கூடிய அந்த வெளிச்சத்திற்கு சேர்க்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஊழியத்தை எங்கள் சபைகள் ஆண்டவரே அப்பா நேர்த்தியா செய்யத்தக்கதாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எங்கள் சபைகள்ல ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த சுவிசேஷ அபிஷேகம் ஆண்டவரே மந்தையில் இல்லாத ஆடுகளை தேவனிடத்துல சேர்க்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே, அந்த ஜனங்களை ஆண்டவரே வெளிச்சத்துல பிரகாசிக்க பண்ணுகிற அந்த அபிஷேகம் எங்க சபைகள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சுவிசேஷ பாரம் எங்க சபைகள்ல ஊற்றப்படட்டும். என் தேவன் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் எங்கள் சபைகள் மூலமாய் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாம ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற என் ஜனங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்திற்குள்ள வரத்தக்கதாய் மந்தைகள்ல சேர்க்கப்படத்தக்கதாய் ஆண்டவரே அதை குறித்ததான பாரமோ ஆண்டவரே அதை குறித்ததான நோக்கமோ எங்க சபைகள்ல பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த பூமியில பிறந்து வந்தது ஆண்டவரே நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கு தக்கதாய் எங்கள் சபைகள் உருமாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சுவிசேஷ அபிஷேகம் எங்க சபைகள்ல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்கள் எங்க சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பட்டணங்கள்
ஜனங்களின் எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, சுவிசேஷத்தின் வெளிச்சம் எங்க சபைகள் மூலமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் பிரகாசிக்கும்படியாய், இருளில் இருக்க ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்கள் சபைகளை மாற்றுவீராக. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, எங்க ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதே போல இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்து உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் பவுல் சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள், விசுவாசிகள் ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் கிறிஸ்து உருவாகும் அளவும் ஆண்டவரே அப்பா தம்முடைய சபைகளுக்குள்ள அந்த கர்ப்ப வேதனை உண்டாகட்டும் ஆண்டவரே. சபை தலைவர்களுக்குள்ள அந்த கர்ப்ப வேதனை உண்டாகட்டும் ஆண்டவரே. வருகிற ஜனங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் சபையின் ஜனங்கள் நடத்தப்படணும் ஆண்டவரே. அந்த பரலோக சாயலுக்கு நேராய் ஆண்டவரே சபையின் ஜனங்களுக்கு திருப்பப்படணும் ஆண்டவரே. பரிசுத்தம் அவர்களுக்குள்ள பெருகணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் நீதியை நாளுக்கு நாள் அவர்களுக்குள்ள பெருகணும் ஆண்டவரே. விசுவாசிகள் ஆண்டவரே கிறிஸ்துவில உருவாக்கப்படணும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள நாளுக்கு நாள் கிறிஸ்து உருவாக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சபையாய், அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனமாய் நாங்கள் இருக்கும்போது ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் அந்த நோக்கம் நிறைவேறும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் நிறைவேறும் ஆண்டவரே. அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய பலத்த கரம் சபைகள் மேல இறங்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரரோடு இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேளையிலும் கூட எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்து உருவாக்கப்படும் அளவும் ஆண்டவரே, அவளுக்குள்ள கர்த்தாவே உம்முடைய பலத்த கிரியை நடப்பிக்கப்படும்படிக்காய் இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பலத்த கரம் இப்பொழுது எங்கள் சபைகளில் இறங்கி வருவதாக ஆண்டவரே. சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மீது ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் இறங்கி வரும்படிக்காய் இந்த வேளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதாய் மாற்றப்பட வேண்டுமாய் இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ நீதியை வெளிப்படுத்துகிற புத்திரர்களாய் மாற்றப்படணும் தகப்பனே. அப்பா, கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்படணும் தகப்பனே. கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்படணும் தகப்பனே. உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிறபடி கர்த்தாவே எங்கள் சபைகள் மாற்றப்படணும். எங்கள் சபையின் விசுவாசிகள் மாற்றப்படணும். கர்த்தருடைய கிரியைகள் ஆண்டவரே மூலமாய் பலமாய் கர்த்தாவே இந்த நாட்களிலே எங்கள் பட்டணத்திலே, தேசத்திலே வெளிப்படும்படிக்காய் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்படும் அளவுக்கு ஆண்டவரே இந்த பலத்த காரியங்கள் ஆண்டவரே எங்கள் சபைகளிலே பலமாய் நிறைவேற்றப்படும்படிக்காய் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை நாங்கள் இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் சபைகளை முற்றிலுமாய் உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்க சித்தம் நிறைவேற்றப்படணும் தகப்பனே. தேவனுடைய கிரியை ஒவ்வொரு விசுவாசியின் மூலமாய் கர்த்தாவே எங்கள் தேசத்திலே பலமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாய் உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, எங்க ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் அவசியத்தை குறித்தும் நோக்கத்தை குறித்தும் அறிந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். ஒரு சர்ச்சில் உட்கார்ந்துருந்த மாதிரியே இருந்தது. நம்ம வீட்டில் இருந்தபோது தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் செய்யவும் சேர்ந்து ஆராதனை செய்யவும் ஒரு நல்ல தருணம், நல்ல சமயம் நமக்கு கிடைத்ததற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இப்போ தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வேத வசன வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கு. அதில் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதுதான் இன்றைய நம்முடைய தியானத்தின் கருப்பொருள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அதான் ரொம்ப பெருசு. உங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எல்லா இடத்தையும் சுற்றி திரிகிறீங்க. உங்கள் மதத்தை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் மதத்தில் இருக்க நல்லது கெட்ட சொல்கிறீங்க, வந்தால் உங்களுக்கு இது கிடைக்க அது கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அவன் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மதத்துக்காரனாக மாறின உடனே நீங்கள் அவனை
இரட்டிப்பாக அவனை நரகத்தின் பிள்ளையாக்கிடுறீங்க. இந்த வார்த்தைகள் கர்த்தர் வேத பாரகரையும் பரிசேயர்களையும் பார்த்து சொன்னார். சில மார்க்கங்கள் நம்மை நரகத்துக்கு நேராக வழிநடத்திடும். அவங்க கொடுக்கக்கூடிய சில கட்டளைகள், சட்டதிட்டங்கள், மனிதர்களுடைய மனதிலிருந்து தோன்றுகிற கட்டுப்பாடுகள், அதற்கு மத சாயம் பூசி அவங்க செய்கிற வேலை, இதெல்லாம் கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும்னா நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும். இவங்களை நரகத்தின் பிள்ளைகள் ஆக்குவதற்காக இவங்க உலகமெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. ஆனால் மார்க்கத்தான ஆகிவிட்டால் அப்புறம் அவங்க நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசேயர்கள் மற்றும் வேத பாரகர்கள் தங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி மனிதர்களை ஓடி ஓடி துரத்துறாங்க. இந்த ஊரில் கொஞ்சம் குடும்பம் இருக்குது, இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. ஆனால் அந்த மார்க்கத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வந்துட்டா அப்புறம் அவங்களுடைய நடைமுறையே வேற மாதிரி ஆயிரும். அரசியலில் நீங்கள் பார்க்கலாம், எலெக்ஷன் நேரத்தில் பெரிய பெரிய ஆள்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க, கடை வாசலில் வந்து நிற்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு, சின்ன குடிசை வீடாக இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு சாப்பிடுவாங்க, பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுவாங்க, புகைப்படம் எடுத்துக்கொள்ளுவாங்க. சின்ன சின்ன கடைகளில் பார்த்திங்கன்னா தோசை கூட சுடுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க ஆட்சியில் உட்கார்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுடைய நடைமுறை, பார்வை, பேச்சு எல்லாம் வித்தியாசமாயிரும். இதே நடைமுறை மதவாதிகளுக்குள்ளும் இருந்திருக்கிறது. இன்னைக்கு அப்படி இருக்கு. கர்த்தர் அருவருக்கத்தக்க இது தேவனுக்கு அருவருப்பு மாத்திரம் இல்லை, இது சாபத்துக்குரியது. இவர்களுடைய மார்க்கங்களை கர்த்தர் பார்க்கிற இடத்துலெல்லாம் எதிர்த்தார். பரிசேயருக்கு ஐயோ, சதுசேயருக்கு ஐயோன்னு பார்க்குற இடத்துலெல்லாம் இவங்களை வந்து எதிர்த்து கர்த்தர் தன்னுடைய குரலை உயர்த்தினார். இதே போல கர்த்தர் அருவருத்த இவ்விதமான மார்க்கங்கள் அக்காலத்தில் தனித்தனியாக செயல்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் அந்த மார்க்கத்தின் சிந்தனைகள், அந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகள் இன்றைய கால சபைக்குள்ளேயும் உள்ளே இருக்குது. அதான் ஆச்சரியம். அதனால தான் இன்றைக்கி அந்த செய்தியே, அவங்களுடைய காலத்தோடு அந்த மதத்தினுடைய நாட்கள் முடிந்து போகவில்லை. இன்றைக்கும் வேற ரூபத்தில் இதே மாதிரியான காரியங்கள், பரிசேயருடைய மார்க்க சிந்தனை, அவங்கள போன்ற நடைமுறைகள், பாரம்பரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கி கர்த்தருடைய சபைக்குள்ளேயும் ஊழியங்களுக்குள்ளேயும் கூட கடந்து வந்துருச்சு. அவர்களும் இதே மாதிரி தான். இன்றைக்கி நிறையா ஊழியர்கள் கீழே இறங்கி ஊழியம் செய்வாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஒருவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தான் ஆகிவிட்டால் அப்புறம் அவனை நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்குது. இது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் அருவருத்த நரகத்துக்கு போகிற மார்க்கம், அதை நம்ம பின்பற்றி அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் கண்டிப்பாக அது நரகத்தின் வாசலை தான் கொண்டு போய் விடும். அப்போ இப்படிப்பட்ட நடைமுறைகளை குறித்து இது இன்னைக்கு நாள் சபைகள்லையும் ஊழியங்கள்லையும் எப்படி இரண்டரை கலந்திருக்கிறது என்பதை குறித்து தான் ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் விரும்பினேன். பரிசேயர் சதுசேயருடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? மாய்மால மார்க்கம். அவர்கள் ஜெபம் பண்ணினாலும் மாய்மாலம், காணிக்கை கொடுத்தாலும் மாய்மாலம், ஊழியம் செஞ்சாலும் மாய்மாலம், உடையில மாய்மாலம், பேச்சில் மாய்மாலம். மாய்மாலம்னா தெரியுமில்ல, வெளியே ஒன்று செய்கிறது, உள்ளே ஒன்று செய்கிறது. வெளியே பார்க்கும்போது பக்திமானுடைய வேஷத்தை தரித்து பக்தியினுடைய நன்மைகளை மறுதலிக்கிறது. இதுதான் மாய்மால மார்க்கம். அப்போ உடைகளை போட்டு அவங்க தன்னுடைய முடியெல்லாம் வளர்த்து கொண்டு, தாடி வளர்த்து கொண்டு, அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி சந்தை வெளிகளில் நின்று தன்னை வணங்க வேண்டும் என்று வேஷம் போட்டு தெரிகிற ஊழியக்காரர்கள். இதில் பாருங்கள், வேதம் அப்படி சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13 எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, நம்ம முதல்ல வாசித்த வசனம் அதுதான். மாயக்காரராகிய வேத பாரகரே, மாயம் பண்ணுறீங்க, நீங்கள் வெளியே பார்க்குற மாதிரி இல்லை, நீங்கள் உங்களுடைய உள்ளம் வேற மாதிரி இருக்குது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் பிரவேசியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதில் பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு பரலோகத்துக்கு போகிற வாசலை நீங்கள் அவனை சொல்லி எதையாவது சொல்லி குழப்பி
கடினமுள்ளதைப் போல மாற்றி அவங்க மேலே தேவையற்ற காரியங்களெல்லாம் கொண்டு வந்து சுமத்தி, நீங்களும் பரலோகத்துக்கு போகிறதில்ல, பரலோகத்துக்கு போக விரும்புகிறவனையும் போக விடுகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி, ஒருத்தன் பார்க்குறான் அப்படிங்கிறக்கா நீண்ட ஜெபம் பண்ணுவது. சிலர் பார்த்தீங்கன்னா சபையில் நீண்ட ஜெபம், ஆவியில் நிறைஞ்ச ஜெபம், கண்டித்து உணர்த்தும் ஜெபம், கடினமான ஜெபம் எல்லாம் பண்ணுவான். அவனை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இருக்காது. ஜனங்கள் பார்க்குறாங்க, ஒரு மேடையில் நிற்கிறோம், விசுவாசிகளுக்கு முன்னால் நிற்கிறோங்கும்போது அவங்க காட்டுகிற அந்த பக்தி வினயத்தை பார்த்தீங்கன்னா தரையில் உருளுவாங்க, கதறுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்கள், ஆனால் விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறீங்க, அவங்களுடைய வீடுகளை திருடுகிறீர்கள், திங்கிறீங்க. பட்சிக்கிறீங்கன்னா சாப்பிட்றீங்க என்ற அர்த்தம். அவர்களை வஞ்சிக்கிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், இது பேர் தான் மாய்மால மார்க்கத்துக்கு பேர் பரிசேய மார்க்கம். இது பரலோகத்துக்கு அல்ல, நரகத்துக்கு நம்மை அழைத்து சென்று விடும். அப்போ ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை மாய்மால போக்கை கடைப்பிடிக்கிறதானால் கண்டிப்பாக அவங்க உங்களை சரியான பாதையில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தங்களை பார்த்தா நீண்ட அங்கிகளை தரித்து, தலையில் ஒரு பெரிய குல்லா வச்சுட்டு, பகட்டான வஸ்திரங்களை தரித்து பார்க்கும்போது நமக்கே பயம் வர்ற மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா எல்லா பாவமும் இருக்கும். இந்த மாய்மாலக்காரர்கள் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நம்மை நரகத்தின் பிள்ளைகளாக்கிடுவாங்களாம். அதுதான் இயேசு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 23:24 சொல்கிறார், இவர்கள் குருடரான வழிகாட்டிகள். அவனுக்கு உண்மை காரியங்கள், சத்தியத்துக்குரிய காரியம் எதுவும் தெரியாது. அவனா உன்னை நினைச்சு வச்சுக்கிட்டு, அவனா ஒன்றை கற்பித்து, இதுதான் வசனம், இதுதான் வார்த்தை, இதுதான் சட்டம் என்று போதிப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, ஜனங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு வசனத்தினுடைய உண்மை தன்மை தெரியாது. எதையாவது பேசி ஜனங்களை கவர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆணித்தரமாக பேசுகிற மாதிரி சத்தியமில்லாத காரியங்களை ஜனங்களுக்கு கற்பிப்பாங்க. வேதம் அடுத்தவர் சொல்கிறாரு பாருங்க, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அவனுக்கே கண்ணு தெரியாது, அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அடுத்து என்ன செய்வானா, கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழும்புகிறவர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பான். கை கழுவாமல் சாப்பிட்றான், இது என்ன இப்படி பேசுகிறான், அந்த வார்த்தை 2 தடவை சொன்னாரே அது தப்பு, என்ன இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன இந்த மாதிரி சட்டை, இப்படி சொல்லி இந்த தேவையில்லாத காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரபலமான சபை பிரிவை சேர்ந்த ஒரு போதகர், அந்த சபையினர் தங்களுடைய சபையை குறித்தும் உபதேசங்களை குறித்தும் ரொம்ப பெருமை மிக்கவர்கள். நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகிறவங்க, எங்களை தாண்டி யாரும் போக முடியாது. அவங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த சபை போதகர் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக, நல்ல பிரசங்கியானவர், கருத்து வேறுபாடு காரணமாக அந்த சபையிலிருந்து பிரிந்து வந்து விட்டார். இப்போ அவருக்கு என்னென்னா, நம்ம அந்த சபையில் ரொம்ப நாளாக இருந்துட்டோம், வெளி உலகத்தில் ஊழியங்கள் என்ன நடக்குது நமக்கு தெரியவே இல்லை, சபையில் நடக்கிறது அங்கே சொல்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு பிரயாணம் மேற்கொண்டு வெளியே எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க மற்ற ஊழியர்கள் என்று பார்த்து வருவோம் என்று அவர் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு வந்தார். அப்படி ராமேஸ்வரம் பகுதியில் கொஞ்ச நாள் தங்கி அங்கே இருக்கிற சபைகளை பார்த்துட்டு வந்தார். வருகிற வழியில் என்னுடைய ஊர் ராமநாதபுரத்தில் எங்களுடைய ஜெபக்குழு, எங்களுடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சின்ன கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அந்த கூட்டத்தில் திடீரென்று அவர் வந்து, நானும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் தம்பி அப்படின்னு சொன்னார். அவரும் வந்திருந்தார், உட்கார்ந்தார். பெரியவரை உட்கார வச்சுட்டு நம்ம எப்படி பேசுகிறது, அதனால் நான் என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் பேசுங்கன்னு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று கொடுத்தார். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு செய்தி கொடுங்க, நான் வந்ததே
மற்ற இடங்களில் ஊழியங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு சின்ன செய்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெபம் நடத்தி அந்த கூட்டத்தை நிறைவு செய்தேன். முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட உட்காரும்போது அவரை சாப்பிட அமர சொல்கிறேன். சாப்பிடும்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, கலர் சட்டை போட்டவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நான் இன்னைக்கு தான் தெரிந்து கொண்டேன் என்றார். ஏன்னா நம்ம போடுற சட்டைக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தம் இருக்குது. வெள்ளைச்சட்டை போட்டால் தான் கர்த்தர் பயன்படுத்துவார், இது மாதிரி கருப்பு சட்டை போட்டால் அது சாத்தானுடைய அடையாளம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை. நான் எதையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. அப்போ சிலருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, சில பாரம்பரியமான காரியங்களை சொல்லி கொசுகில்லாதபடி வடிகட்டி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு பிரசங்கத்தில் ஏதாவது சொல்லுகிற காரியத்தை கூட அந்த வசனத்தை இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லணும் அப்படியான்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போட்டு பெருசு கொடுத்துவாங்க. இதற்கு பேர் பரிசேய ஆவின்னு பேர். பெருசை விட்டுருவான். இந்த சின்ன காரியங்களை பற்றி அப்படியே பார்த்துட்டு எங்கடா தப்பு விடுறாங்க, எங்கே இப்படி செய்கிறாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்படி தான். சாப்பாடு போட்டாச்சு, சீஷர்களோட இயேசு சாப்பிட்றாரு. ஒருத்தன் டக்குன்னு சொல்கிறான், உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, அது எப்படி அப்படி பாருங்கள். எதை கொண்டு சாப்பிட்ற அவன் தான் முக்கியம். அப்போ இது மாதிரி ஓய்வு நாளில் கடந்து போகிறாங்க, வயல்வெளி வழியாக கதிர்கள் விளைந்திருக்கிறது, சீஷர்கள் அதை பிடிச்சி சாப்பிட்றாங்க. உடனே ஒருத்தன் கேட்குறான் பக்கத்தில், ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாதே, கதிர்களை கொய்து கையில் வச்சு நசுக்கிறானே, அது வேலை செஞ்ச மாதிரி அர்த்தமாயிருதே என்று சொல்லி குற்றஞ்சாட்ட முற்படுகிற ஆவி. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கொசு இல்லாதபடி வடிகட்டி கடைசியில் ஒட்டகத்தை முழுங்கிடுவான். இது மாய்மாலம். மாயக்காரராகிய வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். வெளியே பார்த்தீங்கன்னா பளபளன்னு தங்கமாக்கி வச்சிருக்கிற, உட்புறத்திலோ அவைகள் பார்த்தீங்கன்னா கொள்ளையினாலும் அநீதத்தாலும் நிறைந்திருக்கிறது. பாத்திரம் பார்க்க நல்லா இருக்கு, பாத்திரத்தோடைய கதையை சொன்னால் அது பயங்கரமாக இருக்குது. இது திருடின பாத்திரம், கொள்ளையடித்த பாத்திரம், ஒருவனை ஏமாற்றி வஞ்சித்த பாத்திரம், அதில் வச்சிருக்கிற உணவு ஒருவனை ஏமாற்றுவதன் மூலம் அவனிடத்தில் நீங்கள் பறிச்ச காணிக்கை என்ற பேரில் பறிச்ச ஒரு காரியம். வீட்டில் இருக்க பொருளாக நல்லா தான் இருக்குது, உங்கள் கார் நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, பங்களா நல்லா இருக்குது, ஆனால் அதோடைய உள்புறம் அதோடைய கதை இருக்குது பாருங்க, அது கந்தலாக இருக்குது. அந்த கதையை சொன்னால் கேவலமாக இருக்குது. கடவுளுடைய பேரை சொல்லி விதவைகளை பட்சித்து இந்த பாத்திரங்களை அபகரித்து உள்ளே கொண்டாந்து வச்சு வெளியே தொலைக்கி அழகாக வச்சிருக்கிற நீ என்று கர்த்தர் சொல்லுகிறார். குருடனாகிய பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதல்ல சுத்தமாக்கு. பாத்திரத்தை வெளியே கழுவுனா போதுமா? அதனுடைய உட்புறத்தில் இருக்கிற பாவத்தை முதல்ல சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இந்த மாய்மாலம் பண்ணுற ஊழியக்காரர் எல்லாருக்கும் கர்த்தர் அடிக்கடி சொல்கிற வார்த்தையை பாருங்க. ஒரு தடவை சொன்னால் போதாதா? ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்கிற ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லுகிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவருடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். வெளியே கல்லறை கட்டி சிலர் தங்கம் முலாம் பூசி அது மேலே ஒரு மணி மண்டபம் கட்டி அழகுபடுத்தி பேரெல்லாம் வச்சு பளிங்கு கற்களில் கட்டி ஒரு தாஜ்மஹல் பாருங்களேன் பெருசாக கட்டியிருப்பாங்க. அது மாதிரியான பெரிய பெரிய மணிமண்டபங்களை கட்டிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கீழே அது ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே மரித்து போனுடைய மாம்சம் அழுகி அதை சுற்றிலும் இருக்கிற புழு பூச்சிகள் அரித்து எல்லாம் அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்கிறார். அப்போ இந்த மாய்மாலமான மார்க்கம் இருக்கு பாருங்க, வெளியே பார்த்தா பகட்டு, வெளியே பார்த்தா நல்லா இருக்கும், அவருடைய உணவு விசேஷமாக இருக்கும், வீடு நல்ல அலங்காரமாக இருக்கும், அவருடைய பின்னால் இருக்கிற கதை பாருங்க ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு கள்ள ஊழியம் செய்து ஜனங்களை ஏமாற்றி ஜனங்களை வஞ்சித்து அதன் மூலம் பெறப்படுகிற காணிக்கை, அதில் கட்டின வீடு, அதில் சாப்பிட்ற சாப்பாடு, அதில் வாங்கின பாத்திரம், கொள்ளையடித்த பாத்திரம், அதில் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கூசாதா என்று நமக்கு தெரியல.
அவைகள் அருவருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மாய்மாலமான ஊழியங்கள், அவருடைய மார்க்கம் நம்மை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றிவிடும். இரண்டாவது பாருங்க, அந்த பரிசேயர் சதுசேயருடைய மார்க்கம் அது சுய நீதியினாலும் மார்க்கம் குறித்த சுய பெருமையினாலும் நிறைந்தது. சிலரை பார்த்தீங்கன்னா, சில சபையை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தன்னுடைய போகிற பாதையை மார்க்கத்தை குறித்து ஒரு பயங்கரமான சுய பெருமை இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சபையில் ஒரு போதகர் என்கிட்ட சொன்னது அப்படி தான். எங்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டால் எல்லாரும் எங்கள் சபையாயிர முடியுமா? நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகிற சபை, கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிற மணவாட்டி சபை நாங்கள் தான். ஏனென்றால் எங்களுக்கு 7 உபதேசங்களை வச்சுருக்கிறோம். சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, நம்ம புரியாது. 7 சித்திரந்தீர்த்த தூண்கள் எங்கள் சபையில் தான் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இன்னொரு சபை இருக்குது பாருங்கள், அவங்க 5 உபதேசம் தான் பண்ணுவாங்க. அதில் 5 சித்திரந்தீர்த்த தூண்கள் தான் இருக்குது. அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு பெருமை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இது போன்ற ஒரு சபை போதகரோடு நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும், கல்லூரியில் என் கூட ஒன்றா படித்தவர், நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒரே சபைக்கு போய் கொண்டிருந்தோம். ஒரு போதகரை நாங்கள் ரோட்டில் பார்த்து, வழியில் பார்த்து பேசி கொண்டிருந்தோம். அவர் சபைக்கு வர வேண்டியதுன்னு அவசியத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வேறு ஒரு சபை பிரிவை சேர்ந்த 2 பேர் போனவங்க சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. போனவங்க கீழே இறங்கி இவரை பார்த்தோடனே விஷ் பண்ணாங்க, ஐயா ஸ்தோத்திரம் சொன்னாங்க. அதுக்கு இந்த போதகர் அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பி கொண்டார். எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது. ஒருத்தர் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லணும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா வந்தாங்க. அவர்கள் போனவங்க ஐயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி செருமிட்டு விட்டுட்டார். அப்போது மேலே நான் கேட்டேன், ஐயா அவங்க ஸ்தோத்திரம் சொன்னாங்களே, நீங்கள் பதிலுக்கு ஒன்றும் சொல்லலையேன்னு. அப்போ அவர் சொன்னார், அந்நியர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இவர்கள் அந்நிய சபையை சேர்ந்தவர்கள். இவன் அந்நியர் கூட கிடையாது. அந்நியர்னா வேறு மதத்தை சேர்ந்தவங்களோ கடவுளை அறியாதவங்களோ கிடையாது. வேறு சபைக்கு போகிறவர் இவருக்கு அந்நியராகிறாரு. அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு வசனம் போட்டிருக்கு. இவங்களுக்கெல்லாம் நம்ம பதிலுக்கு வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஒரு பெருமை. இது நானே பார்த்தது. இதில் நான் ஒரு வார்த்தை கூட கூட்டி குறைச்சி பேசலை. அது அதே மாதிரி நடந்தது. அப்போ இதில் என்னென்னா, தங்களுடைய உபதேசத்தை குறித்த ஒரு பெருமை, தங்களுடைய சபையை குறித்த ஒரு பெருமை, தாங்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தை குறித்த ஒரு பெருமை, இது பரிசேயர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அந்த பரிசேய மார்க்கத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பான். ஆசாரியர்கள் மாத்திரம் இல்லை, பரிசேயர்கள் எல்லாருமே டோட்டலாக அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மற்றவர்களை விட தங்களை மேன்மையாக நினைப்பார்கள். வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லுது, லூக்காசு விசேஷம் 18வது அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா 10வது வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவன். மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வரி வசூல் பண்ணுகிறவர்கள், ஒரு டாக்ஸ் கலெக்டர். அப்போ இவர்கள் பரிசேயன் நின்று ஜெபம் பண்ணுறான். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இது யார் கேட்டதுவன? மற்றவங்கள சொன்னது கூட ஓரளவு லாஜிக்கு எடுத்துக்கலாம். பரிகாரர் மாதிரி நான் செய்யலை, ஆனால் அப்படி பேசக்கூடாது கர்த்தரிடத்துல. பரிகாரர் இடத்துல போல நான் நடக்கலை, அநியாயம் செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, அவர்களுடைய மார்க்கத்தில் நடக்கலை. இந்த பக்கத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறானே, இவன் மாதிரியும் நான் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றான். இது வெளி தோற்றத்துக்கு ஜெபம் மாதிரி தெரிஞ்சாலும் அதில் எவ்வளோ ஒரு மேட்டிமை அடங்கி இருக்குதுன்னு பாருங்களேன். அடுத்தவன் சொல்கிறான் பாருங்கள், தன்னுடைய சுய நீதியை சொல்கிறான். நான் யார்? நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலே தசமபாகம் தந்துடுறேன். பாருங்கள், வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி விடுகிறேன், அதனால் நீதிமான் ஆயிடுவார் அவர் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பார்த்தீங்களா? ஒன்று தான் செய்கிறதை குறித்த ஒரு பெருமை, தன்னுடைய நீதியை குறித்த ஒரு பெருமை, மற்றவனை தாழ்த்தி பார்க்கிற ஒரு குணம். இதுதான் பரிசேய மார்க்கத்தின் சுபாவம். சில சபையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த சபையில் போகிற விசுவாசிகள் யார்ட்டையும் பேச மாட்டான். நாங்கள் முற்றின பரிசுத்தவான்கள்,
நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஒரு பத்திரிக்கை படிக்க மாட்டோம், புஸ்தகங்களை படிக்க மாட்டோம், யார் செய்தியும் கேட்க மாட்டோம், மற்ற விசுவாசிகளோட பழக மாட்டோம், வேற சபைக்கு போகிறவனை தண்ணி தொளிச்சு விட்டுருவோம், அவனை பாவி என்று தீர்த்து விடுவோம். சில அவனும் ஒரு மாதிரி மேட்டிமையாக தெரிவான். வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட மார்க்கத்தாரை பின்பற்றினா அவன் உங்களையும் நரகத்துக்கு போகிறவனாக மாற்றி விடுவான். ஏறத்தாழ அந்த நாட்களில் எல்லா பரிசேயரும் இவ்விதமான மனநிலையில் தான் இருந்தாங்க. மற்றவங்களை விட நாங்கள் உயர்த்தி, மற்றவங்களுடைய நீதியை விட எங்கள் நீதி பெருசு, மதத்திற்காக நாங்கள் பாராட்டுகிற மேன்மை ரொம்ப பெருசு என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9-11 வரைக்கும் படிச்சிங்கன்னா, அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அது ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்லுதுன்னா, மற்றவர்கள் தங்களை நீதிமான்கள் நினைச்சு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து, பரிசேயர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதுக்கு பிறகுதான் இந்த சம்பவமே வருகிறது. மனுஷனுடைய சுய நீதி என்பது கந்தைக்கு உள்ளாக இருக்கிறது. நான் செஞ்சதுனால, நான் கொடுத்ததுனால, நானா பரிசுத்தமாக இருக்கிறதுனால அப்படி மேன்மை பாராட்டு ஒன்றும் இல்லை. நமக்குள்ளே ஒரு நன்மை இருக்குதுன்னு சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. நம்மிடத்தில் ஒரு பலவீனம் இருக்குதுன்னா அது நம்மிடத்திலிருந்து வந்தது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நான் நின்னேன், சாதித்தேன், பேசினேன், பிரசங்கம் பண்ணேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், சர்ச்சை என் பேரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ஒரு பெரிய தொகை கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்கல்ல, இது சுய நீதியை குறிக்கிறது. மனுஷனுடைய சுய நீதி கந்தை கொப்பாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்ந்து போகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இதுதான் நாங்கள். ஆனால் நாங்கள் வெளி தோற்றத்தில் பார்த்தா பெரிய ஆள்க மாதிரியும் அப்படியா, எங்களை குறித்த ஒரு சுய நீதி. சுய நீதி உடையவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் செய்கிறதுனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், மற்றவர்களை விட நான் தான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் தான் சரியாக இருக்கிறேன். இந்த ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊழியர் தப்பு, இந்த ஊழியர் தப்பு, தப்பு இருந்தால் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு யாரை பார்த்தாலும் சமீபத்திலே வருகிற செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தப்பு, இது தப்பு, அது தப்பு, அவன் பேசினது தப்பு, இவன் பேசினது. அப்போ யாரைத்தான் கர்த்தர் உங்களை தவிர வேறு யாரையுமே எழுப்பலையா? கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்ய சேவகம் பண்ண நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்களா? வேறு யாருமே இல்லையா? இது சுயநீதி. இவங்க தன்னை தவிர வேற எல்லாரையும் பார்ப்பாங்க, நல்லதை தவிர வேற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சுயநீதி உடையவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ரோமர் புஸ்தகம் சொல்லுது 10வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள், சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. எப்படி எனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிறைவேற்ற தேடுகிறபடியினால், நாங்கள் நீதியாக இருக்கிறோம் என்பதை நிலைநாட்ட தேடுகிறார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று, தன்னை புகழணும், 2வது மற்றவனை தாழ்த்தணும். இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம். அப்படிப்பட்ட ஊழியங்களை பின்பற்றுவதும் ஊழியர்களை பின்பற்றுவதும் சபைகளை பின்பற்றுவதும் ரொம்ப ஆபத்து. அது வேதம் சொல்லுது. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், தங்களை உயர்த்துவார்கள், மற்ற எல்லாரையும் தாழ்த்துவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி தான். இப்போ வந்தால் ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், அது தப்பு, அதை கூட விட்டுருங்க. இவனை போல இல்லாதபடி, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உண்மை நிலை என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஆயக்காரருடைய ஜெபத்தை தான் ஏற்றுக்கொண்டார். இவனுக்கு அது தெரியாது. உண்மை நிலை அதுதானே. இவனுடைய பார்வையின்படி, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாரு. இவன் ஜெபம்லாம் கேட்கப்படாது, இவர் ஊழியம் சரியில்லை, அவர் பேசுனது தப்பு. அப்போ கர்த்தர் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே உங்களை தவிர வேறு யாரையுமே எழுப்பலையா? வேதம் சொல்லுகிறது, இந்த சுயநீதி உள்ளவர்கள் ஒன்று தங்களை உயர்த்தி கொள்வார்கள், 2வது மற்ற எல்லாரையும் தாழ்த்துவாங்க.
நிலைநிறுத்த தேடுகிறது. அதான் நிலைநிறுத்த தேடுகிறது. அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஏன்? நாங்கள் சரியாக தானே இருக்கிறோம், நம்ம மனம் திரும்ப. ஏன் நான் மனம் திரும்பணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன். இல்லை கர்த்தரிடத்தில் அதெல்லாம் சரியாக தானே இருக்கிறேன், நான் என்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க என்று பேசுவாங்க. ரெண்டாவது காரியம் பாருங்க, சதுசேயருடைய மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு பேர் பரிசேயருடைய மார்க்கம். இது அந்த காலத்தில் இந்த மார்க்கம் மாத்திரம் இல்லை, அந்த மார்க்கத்தினுடைய சாயல், அந்த மார்க்கத்தினுடைய கிரியைகள் இன்றைக்கு பல சபைகளில் பல மார்க்கங்களில் உலாவி கொண்டிருக்கிறது. இது மாதிரி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தங்களை மாத்திரம் உயர்த்துகிறவர்களை, சுயநீதியை எதிர்பார்க்கிறவங்களை, மற்றவர்களை தாழ்மையாக அற்பமாக நினைக்கிறவங்களை, இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுது. இவங்களை பின்பற்றினா, நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் உங்களை நரகத்தின் பிள்ளைகளாக்கிடுவாங்க. அப்போ பாதாள மார்க்கங்கள், இதெல்லாம் பாதாளத்துக்கு போகிற மார்க்கங்கள். ரெண்டாவது பாருங்க, சதிசேயரை சேர்த்து அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அவன் என்ன செய்வான்? சதுசேயர் மார்க்கம் என்பது தேவனுடைய வல்லமையையும் மறுமையையும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஞானம்தான், அதெல்லாம் நம்ப மாட்டான். இவர்கள் உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டாங்க. அந்த ஆவி, உயிர்த்தெழுதல், பரிசுத்தாவி, இதெல்லாம் எதையும் நம்ப மாட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 23வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18, லூக்கா 20:27, இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் என்ற வார்த்தையை பார்க்கலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை. சிலர் என்ன செய்வாங்க, நாங்கள் கற்றுக்கொண்ட மார்க்கம் எல்லாம் ஞானம் சார்ந்தது. ஒரு வசனத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் கொடுத்து, இந்த பிரசங்கத்துக்கு இந்த பேர், இந்த சிந்தனைக்கு இந்த பேருன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நம்ப மாட்டாங்க, ரட்சிப்பை நம்ப மாட்டாங்க, ஆவியின் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க, ஆவியினுடைய வரங்களை நம்ப மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இன்டலெக்சுவல், தேவனுடைய வார்த்தையை அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. அப்போ இவர்களை குறித்து கவனமாக இருக்கணும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் சொல்லுது, அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையிலே ஆசாரியர்களும் தேவாலயத்தினுடைய சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனால் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் கோபம் கொண்டு, சினம் கொண்டு. அவனுக்கு எதனால கோபம்னா, உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறானே, அதெல்லாம் நாங்கள் நம்புறது இல்லையே. ஆவி, பேய், பிசாசு, பூதம், கடவுள், உயிர்த்தெழுதல், மறுமை, பாதாளம், நரகம், பரலோகம், இதெல்லாம் நாங்கள் நம்புறது இல்லை. அப்போ இது ஒரு கொள்கை. இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். நான்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பித்த புதுசில் 78, 79, 80களில் ஊழியம் செஞ்சவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அபிஷேக அனுபவம் உள்ளவர்கள் பல சபைகளுக்குள்ளே போயிட முடியாது. கேட்பாங்க, அல்லேலியா சொல்லுவியாயான்னு கேட்பாங்க. அல்லேலியாலாம் சொல்லக்கூடாது எங்கள் சர்ச்சுக்குள்ளே. அந்நிய பாஷை பேசுவியா? ஆமாங்க. ஐயோ, எங்கள் சபைக்குள்ள நாங்கள் அந்நிய பாஷையை நம்புவதில்லை, வரக்கூடாது. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறார்கள். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நான் அழைக்கப்பட்டு, அங்கே இருக்கிற ஒரு நண்பர், அவர் ஏதோ ஒரு மில்லில் வேலை செய்கிறாரு, அவரும் அவரோடு கூட சேர்ந்த ஒரு ஜபக்குழுவினரும் அங்கே இருக்கிற லோக்கல் சர்ச்சு அதனுடைய சார்பிலே என்னை அழைத்து 3 நாள் கன்வென்ஷன், நான் சொல்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறோம். அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு ஒரு வாலிபர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கூட்டம் பண்ணணும், சனிக்கிழமை என்று நினைக்கிறேன். அப்போ வாலிப பிள்ளைகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, வாலிபர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் ப்ரேயரே நடத்தலை. பேசி கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி, அந்த சபையில் பரிசுத்தா பெற்ற ஆட்களே கிடையாது. அந்த வாலிபர்கள் குதிச்சு சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த கிராமத்தில் இருந்தவர்கள், பெரியவர்கள், வயசான பாட்டி முதற்கொண்டு கட்டை, கம்பு, கரண்டி, கைக்கு அகப்பட்டதெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. நேராக சர்ச்சுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற வாலிபர்களை அடித்து முடியை பிடிச்சி இழுத்து, வந்து உள்ளே கத்தி கொண்டா இருக்கிறாயின்னு. அதுக்குள்ளே அந்த கூட்டத்தை நடத்தினவர்கள் என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒருவர் வந்து எங்கிட்ட ரொம்ப கோபமாக சொன்னார், தம்பி உங்கள் மேலே எங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த ஆவி அபிஷேகம் எல்லாம் வெளியே நடத்துகிற கூட்டத்தில் வச்சுக்கிறணும், எங்கள் சர்ச்சுக்குள்ளே அது வரக்கூடாது அப்படின்னார். அப்போ இந்த மாதிரி காரியங்களை, மறுமையை, உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆராதனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் அப்படி வந்து வட்டமாக உட்காந்து சர்ச்சில் சேர் போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு தான் பாட்டு பாடுவாங்க. ஒரு சின்ன சபை, ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலலாம் பேசிக்கிடுவாங்க. அப்படியே இந்த அசையாமல் பாடுவாங்க. அப்புறம் ஒருவர் அப்படி உட்காந்துட்டே ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போம்னு சொன்னோன்னே அப்படி தலையை குனிவாங்க. அப்படி மெக்கானிக்கலாக முடிச்சுட்டு அப்படி சட்டை கசங்காமல் வெளியே போவாங்க. அவர்களுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, இவர்கள் நம்பாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. மறுமை இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, தேவனுடைய வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, இது பற்றிலாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதனால கவனமாக இருக்கணும். அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாததுனால அதை பிரசங்கித்த போது சினம் கொண்டார்கள். அப்போ கர்த்தருடைய கர்த்தத்துவத்தின் காரியங்களை நம்பாத ஒரு கூட்டம் பேர் இருக்கிறத கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இதுக்கு பேர் சதுசேய மார்க்கம். மறுமையை நம்புகிறது இல்லை, இம்மைக்கு மாத்திரம் தேவனை தொழுது கொள்வது. அப்போ எதுக்கு நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள்? எங்களுக்கு இந்த உலகத்துக்கு வேண்டிய காரியம் வருது இல்லை, அதுக்கு தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு வந்து வேற ஒரு ரூபத்தில் எப்படி வருதுன்னா, கர்த்தரை மறுமைக்காக தேடாமல், நித்திய ஜீவனுக்கு தேடாமல் வேற மாதிரி ஒரு உபதேசம் பண்ணி இந்த உலகத்துக்காக மாத்திரம் தேட வைக்கிறாங்க. சரீர சுகம், செழிப்பு, வாழ்க்கையின் ஆசீர்வாதம், இதே தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவங்க வந்து ஆவியை நம்புகிற மாதிரி காமிப்பாங்க. அந்நிய பாஷை பேசுவாங்க, மேடையில் நல்லா பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற வார்த்தை முழுவதும் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, மறுமைக்கு ஏதுவாக நடத்தாது. அவன் பேசுகிற முழுசும் உலகம்தான். காணிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும் பாரு, உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா 10 கிடைக்கும், 15 கிடைக்கும் பாரு, செழிப்பை பற்றி இன்னென்ன மாதிரி சொல்லியிருக்கும் பாரு. என்னைக்காவது உன்னுடைய மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த காரியத்தை என்னைக்காவது வலியுறுத்தி பேசுகிறாங்களான்னு பாருங்கள், இருக்காது. இது ஒரு விதத்திலே சதுசேய மார்க்கம். ஆவியை நம்பினாலும், அபிஷேகத்தை நம்பினாலும், ஆராதனை நம்பினாலும், அவங்களுடைய உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உலக சம்பந்தமாகவே இருக்கும். அப்போ உலகத்துக்காக நீங்கள் இயேசுவை தேடுங்கள், உலகத்துக்காக நீங்கள் இயேசுவை விரும்புங்கள், உலகத்தினுடைய சிற்றின்பங்களை அனுபவியுங்கள். இதுக்கெல்லாம் போய் நியாய தீர்ப்பதிலெல்லாம் போய் நிற்க வேண்டியதில்லை. கிருபை உங்களை காத்து கொள்ளும், என்ன பாவத்தை நீங்கள் செய்யலாம், இப்படிலாம் பேசுறது ஒரு விதத்திலே சதுசேய மார்க்கம்தான் என்பதை நீங்கள் விளங்கிக்கிறணும். மறுமையை குறித்த பயம் இருக்கிறவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயத்தோட இருப்பான். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? அப்போ இதை போதிக்காதவர்கள் சதுசேய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மறுமையை பற்றி பேசாமல் இம்மையை பற்றி மாத்திரம் பேசுவாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19 22 வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். இதை நீங்கள் நம்பணும். அதுக்கு தான் அவர் திருப்பி திருப்பி அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் நம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் தம்முடைய நிருபத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனில் உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கிறது. அது மாதிரி உயிர்த்தெழுதலை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பேசணும். அது இல்லாமல் வெறும் உலகத்தை பற்றி, உலகத்தில் இங்கே எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி ஒன்றை 7ஆக்குவது, எப்படி 8ஆக்குவது, அதற்கு என்ன வசனம் இருக்குது, இப்படியே பேசி பேசி உலகத்தை விரும்பவும் நேசிக்கவும், உலகமே சதம் என்று நினைக்கவும், உலகத்தின் சிற்றின்பங்களை ஆராதனையில் கொண்டு வந்து கலந்து, இதெல்லாமே சதுசேய மார்க்கம்தான் என்பதை விளங்கி கொள்ளணும். இம்மைக்கான காரியங்களை மாத்திரமே பேசி, இம்மைக்காக மாத்திரமே கிறிஸ்துவை தேடச் சொல்லுகிற போதகம் சதுசேய போதகமே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:32 அப்படி போட்டிருக்கு, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அவங்கள மிருகம் சொல்றார்.
அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. நான் மனுஷருடைய வழக்கத்தின்படி நான் உயிர் தெழுதல் இல்லைன்னு சொன்னா கிடைச்சதை சாப்பிடுவோம், கிடைச்ச மாதிரி வாழ்வோம், மனம் போனபடி ஜீவிப்போம் என்று சொல்லலாமே. நான் அப்படி சொல்லலையே. இப்படி சொல்லுகிறவருடனே போராடினேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மறுமையை குறித்த போதகங்கள், மறுமைக்காக ஆயத்தப்படணும். மறுமைன்னா மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கை, அதுக்கு ஆயத்தப்படணும். அதுக்காக ஆயத்தப்படுத்துகிற சபைகள், ஊழியர்கள், ஊழிய அமைப்புகள், ஊழிய குழுக்கள், இவைகளை பார்ப்பதே ரொம்ப அரிது. கவனம். உங்களை மறுமைக்காக ஆயத்தப்படுத்தாத எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறான். உங்களுடைய மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கைக்கு உங்களை தகுதிப்படுத்தாத சபை உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறது. அடுத்து, இவர்கள் தேவனுடைய வல்லமையை நம்பாதவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 22:29 சொல்லுகிறது. சதுசேயர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பெண்ணம் கொள்ளுகிறீர்கள். பார்த்தீங்களா? அவன் தப்பான எண்ணம் தான் அவனுக்கு. காரணம் என்ன? கர்த்தருடைய வல்லமை அவனுக்கு தெரியாது. கர்த்தருடைய வேத வாக்கியம் அவர்களுக்கு தெரியாது. இல்லாத காரியங்களை பற்றி அவர்கள் அதில் ஒரு மாம்ச வைராக்கியம் வச்சு இதுதான் சத்தியம் என்று இவங்களா ஒரு சத்தியத்தை திரிச்சு வச்சிருப்பாங்க. கடவுளே இறங்கி வந்து சொன்ன போதும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பரிதாபமான நிலை. இன்றைக்கு இப்படிப்பட்ட சபைகள், போதகர்கள் இருக்கிறாங்க. வரங்களை நம்பாதவங்க, கர்த்தருடைய வல்லமையை நம்பாதவங்க, பரிசுத்த ஆவியை நம்பாதவங்க, இறையியல் என்கிற பெயரில் ஒவ்வொரு உபதேசத்துக்கும் ஒவ்வொரு புது புது வார்த்தை சொல்லுவாங்க. இது இந்த உபதேசம், இதுக்கு இன்ன பேர் சொல்லுவாங்க, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் மெக்கானிக்கலாக போட்டு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் சொல்லப்பட்ட ஜீவனை விட்டு விடுவார்கள். சரீரத்தை கூறு போடுற மாதிரி கூறு போட்டுக்கிட்டு இருப்பான் உட்காந்து. அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு இயக்கம் இருக்கிறது, அது தெரியாது. வார்த்தை வார்த்தையாக பிரித்து இது இந்த உபதேசம், இவர் யாருக்கு சொன்னது, அப்படி சொன்ன இப்படி சொன்ன பேசிகிட்டே இருப்பாங்க சிலர். அவங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவி அபிஷேகம் எதையும் நம்ப மாட்டாங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அவன் அதை பேசுறதன் மூலம் தன்னை ஞானி மாதிரி காமிச்சுக்கிடுவான். இப்போ நீங்கள் பேசுனீங்களே, இதுக்கு இறையியல்ல என்ன வார்த்தை தெரியுமா அப்படின்னு மற்றவர்களுக்கு முன்னால் அப்படி பேசுறதன் மூலம் தன்னை ஒரு பெரிய ஞானி போல பாராட்டி கொள்வான். வேதம் சொல்லுது, அவர்கள் தன்னை ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற இந்த மாயமான கார்களில், கொள்கையின் விபரீதங்களில் அவர்கள் ஈடுபட்டு எல்லாரையும் இப்படி தர்க்கத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். வாங்களேன் பேசி பார்ப்போம், நீங்கள் சொல்கிற கொள்கையை பேசி பார்ப்போம் அப்படின்னு. பாருங்கள், வேத வசனத்தில் எப்படி ஒரு மனுஷனுக்கு சரீரமும் ஆவி இருக்குதோ அதே போல் கர்த்தருடைய வேதத்தில் ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. இந்த ஜீவனையும் ஆவியும் விட்டுட்டு ஒரு மனிதன் சரீரத்தை மாத்திரம் அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுக்கிற மாதிரி இவங்க அந்த வார்த்தைகளையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சொல் கட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அதை மாத்திரம் அப்படியே டிசெக்ட் பண்ணி அதை குறித்து பேசி வியாபித்து ஞானி மாதிரி இருப்பாங்க, ஞானி மாதிரி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை ஞானி என்று நினைக்கிறார்கள். அவருடைய கொள்கையின் விபரீதங்களுக்கு அவர்களை விட்டு விலகு. சண்டைக்கு கூடுவான், வாங்க தர்க்கம் பண்ணலான்னு சொல்லுவான், எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல். அவனுக்கு நேரம் இருக்கிறது. சிலர் அதை பாராட்டி, இதை ஞானம் என்று பாராட்டி, நாங்களாம் பார்த்தீங்களா அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கிறோம், அந்த பட்டம் வாங்கியிருக்கிறோம், இந்த பட்டம் வாங்கியிருக்கிறோம், இந்த கொள்கைகளை நாங்கள் டாக்டரேட் வாங்கியிருக்கிறோம் என்றுதான் சொல்லுவாங்க. அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் அப்படின்னு சொல்கிறார். கொலோசையர்களின் நிருபம் 2:23 சொல்கிறாரு, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றின ஞானமே அல்லாமல் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இவங்க சொல்கிற இந்த கருத்துக்கெல்லாம் சரீரத்தை பேணுவதற்கும் மாம்சீகமான காரியங்களை பார்த்து கொள்வதற்கும் தான் பயன்படும் ஒழிய இதனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை
என்று அவர் இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மதங்களை மார்க்கங்களை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசியில் ஒன்றை சொல்லிடுறேன். மூணாவது ஒரு மார்க்கம் இருக்கிறது. அது இந்த பிலேயாமின் மார்க்கம். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 பார்த்தீங்கன்னா, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை பார்த்தீங்களா? பிலேயாமுடைய போதகம், பிலேயாமுடைய டீச்சிங், அவருடைய மார்க்கம் கை கொள்ளுகிற சிலர் உன் சபையில் இருக்கிறாங்க. பிலேயாமிடத்தில் வல்லமையும் வரங்களும் இருந்தது உண்மைதான். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 2:7 பாருங்க. அவர்கிட்ட உண்மையிலே வல்லமை இருந்தது. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். யாக்கோபிலே ஒரு விடிவெள்ளி உதிக்கும் என்று இயேசுவினுடைய முதல் வருகையை, பிறப்பை பற்றி அப்படியே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் பிலேயாம். எண்ணாகம் 24:2-7 2-7 அதான் சொல்லு. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் இறங்கினார். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, வரம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அடுத்து தீர்க்க தரிசனம் இருக்குது. எல்லாம் சொன்னவன் அபிஷேகம் பெற்றிருந்தார், கண்கள் திறக்கப்பட்டவராயிருந்தார், தரிசனம் காண்கிறவராக இருந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார், மேசியாவை பற்றி கூட தீர்க்க தரிசனம் சொல்லி பிரபலமானார். எல்லாம் சொல்லி எண்ணாகமம் 24:17-19 பாருங்க. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு இயேசுவை பற்றி சொன்னான். ஆனாலும் அவன் பொருளாசை உள்ளவனாக இருந்தான். அவனுடைய பிரசங்கம், போதனை எல்லாம் எது இருந்தாலும், ஒரு வரம் இருந்தா, வல்லமை இருந்தா, ஒரு செய்தி இருந்தா, ஒரு உபதேசம் இருந்தால் காசாக்கிடுவார். பணமாக்குவது எல்லாம் கர்த்தர் நடத்தியும் பணம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக, பணத்துக்காக பாலாக் என்பவனை பின்பற்றி போய் ஊழியம் செய்ய முயற்சி பண்ணினவன். பிலேயாமுடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடாக காணப்பட்டதாக எண்ணாகமம் புஸ்தகம் 22:32 சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழிகள் எனக்கு மாறுபாடாயிருக்கிறது என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்கிறவர்கள், அவங்கள நீங்கள் பின்பற்றினா அவர்களுடைய மார்க்கம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். ஊழியத்தை ஆதாய தொழிலாய் செய்கிறவர்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:5. அவ்வளோ வரம் இருந்தும் வல்லமை இருந்தும் அதை தான் நம்ம பார்க்குறோம், மேடைகளில் பார்க்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணம், காசு, பொருளாசை, காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுவார்கள், தேவனுடைய திட்டத்தை மீறுவாங்க, வார்த்தையை மீறுவாங்க. இது பிலேயாமுடைய மார்க்கம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் 1 தீமோத்தேயு 6:5. சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இவங்களுடைய கிரியைகள் மிக ஆபத்தானவைகள். இது பிலேயாமுடைய கிரியைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது நம்மை நடத்துகிறவர்கள், நம்மை கர்த்தரிடத்தில் சேர்க்க பிரயாசப்படுகிற ஊழியர்கள், நாம் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிற சபை, அவர்கள் பேசுகிற உபதேசம், அது நம்மை பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறதா, மறுமைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதா, அல்லது நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறதா? அவங்க மார்க்கத்தான் ஆகும்படி சுற்றுவாங்க, உங்களை மார்க்கத்தான் ஆகும்படிக்கு எல்லாம் நன்மை செய்வது போல காட்டுவாங்க. அந்த மார்க்கத்தை அவங்க நம்பி பின்தொடர்ந்தா நம்மை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றி விடுவார்கள். அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். நல்ல சபையை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஊழியக்காரனை, நல்ல போதகத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த உத்தரவாதம் உங்கள் கைகளில் இருக்கிறது. இப்படி பரிசேயர்கள், சதுசேயர்கள், நீங்கள் போகிற சபை, சபையினுடைய கொள்கை, சபையினுடைய கட்டுப்பாடுகள், சபையில் சொல்லப்படுகிற உபதேசங்கள் எல்லாவற்றை குறித்து கவனமாயிருங்க. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, நாங்கள் பரலோக பாக்கியத்தை அடைவதற்காகத்தான் நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே,
நாங்கள் ஏதாவது மார்க்கம் தப்பி அலைகிறவர்களுக்கு பின்னால் போய் நாங்களும் மார்க்கம் தப்பி நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி நாங்கள் கேட்கிற வார்த்தைகள், தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற சபை, பின்பற்றுகிற ஊழியக்காரர்கள், நாங்கள் நம்புகிற உபதேசங்களை குறித்து கவனப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் யாரை பின்தொடர்கிறோம் என்பதையும் எங்களை மேய்க்கிறவர்கள் வழிநடத்துகிறவர்கள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி தாரும். நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம் என்று நம்பி கடைசியிலே நாங்கள் நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி நாங்கள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உண்மையும் உத்தமமான சத்திய மார்க்கத்தை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். தேவ தயவும் கர்த்தருடைய கிருபையும் அவர்கள் மேல் என்றென்றைக்கும் நிரந்தரமாய் தங்குவதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டியர்களும், தேவைகளை சந்தியும், பலவீனங்களை மறைந்து போக பண்ணும். உம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தை தம்முடைய செட்டைகளினால் மூடி பாதுகாத்து கொண்டருளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாள் நம்முடைய நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொடுத்தார். கற்றுக்கொள்ள பல வார்த்தைகளையும் விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக இருக்க சில காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. you.